ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி தான். புத்தாண்டை ஒரு இனிப்பாக தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு கேசரி ரெசிபி. டால்டா ஊற்றி நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு இன்றைக்கி கேஷ்நட் சேர்த்துருக்காங்க. சமையல் மாஸ்டர் முறைப்படி எப்படி கேசரி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேஷ்நட் போட்டாச்சு. அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், கிஸ்மிஸ் பழமும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமும் தண்ணி சேர்த்துருக்காங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம செய்கிற மாதிரியே தான் செஞ்சுருக்காங்க. நம்ம நெய் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். இவங்க அப்படியே போட்டாச்சு. அப்புறம் கலர் பொடி சேர்த்துருக்காங்க. கலர் பொடி மஞ்சள் பொடி ஒரு பாக்கெட்டும் சிகப்பு பொடி ஒரு பாக்கெட்டும் சேர்த்துருக்காங்க. அப்புறம் ஜீனி மொத்தமாக ஒரு 6-7 கிலோ சேர்த்துருக்கு. இது எல்லாமே ஜீனி தான். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுதாங்கன்னு. இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. கலர் 2 கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரே கலர் போடாமல் 2 கலர் மிக்ஸ் பண்ணாங்க. சிவப்பு பொடியும் மஞ்சள் பொடி எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டதுனால அந்த கேசரி டிஃப்ரெண்ட்டாக கலர் வரும் அப்படி சொன்னாங்க. இப்போ 6 கிலோ ஜீனி சேர்த்துருக்கு. ஒவ்வொரு கிலோவாக தனித்தனியாக சேர்த்தாச்சு. 6 கிலோ சீனி ஒரு 50-80 பேருக்கு செய்கிறதுக்குரிய கேசரி ரெசிபிக்குரிய டீட்லேட்டாக இது ஒரு 80 பேருக்கு ரெடி பண்ண கேசரி ரெசிபி. அதுக்கு 6 கிலோ ஜீனி சேர்த்துருக்காங்க. ஜீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டணும் அப்படி சொன்னாங்க. நல்லா அடி பிடிக்காமல் ஒரு 10 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கலர் இப்போ கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் போட்டதுக்கப்புறமா கலர் நல்லா மாறிடும். அப்புறம் ரவை சேர்க்க போகிறோம். ரவை ஒரு 4 கிலோ. ரவை எவ்வளோ சேர்க்கமோ அதுக்கு டபுளாக நம்ம சீனி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ரவை ஒரு 4-5 கிலோ. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதித்து வருது. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் ரவை சேர்க்கணும். இப்போ எல்லா ரவையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்தாச்சு. ஜீனி சேர்த்துருக்கோம், ரவை சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் ரவை சேர்த்துருக்காங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுமே அப்படி தான் கேசரிக்கின்றப்ப அடி பிடிச்சிட்டு அப்படின்னா அந்த கேசரி டேஸ்ட்டே மாறிடும். ரவை ஒரு 10-20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதனால் அடி பிடிக்காமல் ஒவ்வொரு பாக்கெட்டாக மொத்தமாக 5-6 கிலோ பாக்கெட் போட்டாச்சு. சிலர் டபுளாக சேர்ப்பாங்க. சிலர் எத்தனை கிலோ சேர்க்குறோமோ அத்தனை கிலோ ஜீனி சேர்ப்பாங்க. இப்போ 6 கிலோ ரவை சேர்த்தோம் அப்படின்னா 6 கிலோ ஜீனி சேர்ப்பாங்க. கொஞ்சம் இனிப்பு நல்லா அதிகமாக வேணுங்கிறவங்க கூட 2 கிலோ அதிகமாக சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 4 கிலோ ரவைக்கு 6 கிலோ ஜீனி சேர்த்துருக்காங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோ இருந்தோம்னா அடி பிடிக்காமல் நமக்கு கேசரி சூப்பராக கிடச்சிரும். அப்புறம் நெய் சேர்க்கணும். நல்ல மணமாக இருக்கிற நெய் தான் சேர்க்கணும். மணமில்லாத நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கேசரி டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னாங்க. மணமாக இருக்கிற நெய், எந்த நெய் இருக்கோ அந்த நெய், மணமாக இருக்கிற நெய் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1.5 லிட்டர் நெய் சேர்க்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. பசுமாட்டு நெய் இருந்தாலும் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நமக்கு பசுமாட்டு நெய் கிடைக்கிற அப்படி இல்லைங்கிறதுனால கடையில் தான் நம்ம ரெடிமேடாக நெய் வாங்கியிருந்தோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் நெய் சேர்க்கணும் கடைசியில் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா ரவை வேகுதோ அந்த அளவுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேசரி. அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டுதை விட்டுட்டோம் அப்படின்னா கீழே பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
இந்த கேசரி செய்ய ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதுலேயும் பாதி நான் வந்து சேர்க்கலை. ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த ரவை வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கலர் பொடி மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கேசரி வந்து ஒரு கலரில் தான் இருக்கும். இப்போ 2 கலர் மஞ்சளும் சிகப்பும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கேசரி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அந்த 2 பாக்கெட் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கிண்டி முடிச்சாச்சு. இனிமேல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 1.5 லிட்டர் நெய் சேர்க்க போகிறோம். அதில் ஒரு ட்ராப் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கிற எல்லா நெய்யுமே மொத்தமாக சேர்த்துட்டாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நெய் எல்லாமே நல்ல மணமாக இருக்கிற நெய் வாங்குங்க, மணம் இல்லாத நெய் வாங்கக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம 1/2 kg நெய் யூஸ் பண்ணியிருந்தோம். பசுமாட்டு நெய் அப்படின்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும் அப்படின்னாங்க. உங்களுக்கு பசுமாட்டு நெய் கிடைச்சா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதுன்னு. ரவை நல்லா வேக இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இருக்கிற நெய் எல்லாத்தையுமே சேர்க்கணும். 1/2 லிட்டர் ஊற்றிருக்கு, இன்னும் 1 லிட்டர் சேர்க்கணும். நல்ல ரவை வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நெய்யெல்லாம் சேர்த்து மூடி வச்சுட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு அதை திறக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து பார்சல் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸ்வீட் பாக்ஸில் கேசரி மட்டும் வச்சு பார்சல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பார்சல் கவர் வாங்கி இந்த மாதிரி அழகாக சூப்பராக பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டையுமே இந்த மாதிரி பார்சல் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க ஸ்வீட் ரெசிபி, அதுவும் கேசரி ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் நெய்பர்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணோம். இந்த ஸ்வீட்டை இது பாக்ஸ்னால் நம்ம பாட்டு டைரெக்டாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி, அதுவும் சமையல் மாஸ்டர் ஸ்டைலில் பார்த்தாச்சு. இந்த ஹாப்பி நியூ இயரை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்க ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.